சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர், இப்போ ஜூன் மாதம் எல்லாரும் வீடு மாத்துற சீசன். குழந்தைங்க ஸ்கூல் மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு மாத்துறவங்க, புதுசாக வீடு கட்டிட்டு போகிறவங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லணும் சிஸ்டர்? ஆன்மீக ரீதியாவும் சொல்ல போறோம். நம்ம வாஸ்து சம்பிரதாயங்கள் அது முறைப்படி எது சரியான வழி அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அது தெரியாம நிறைய பேர் கிரக பிரவேசம் பண்றாங்க. பின்னால சொல்றாங்க, இந்த வீடு எனக்கு ராசியே இல்லை இங்க வந்தது அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்களா வீடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரி யோசிக்கணும். சரி, வீடெல்லாம் கட்டிட்டு கிரகப்பிரவேசம் வைக்கிற நேரம் அது சரியான நேரமா, என்னென்னலாம் முடிவு பெற்றிருக்கணும் கிரகப்பிரவேசம். அது வந்து வீடுன்றது வெறும் கட்டடம் கிடையாது, அது ஒரு கோவிலுக்கு சமமானது. அத வந்து உள்ள போனவே ஒரு புனிதத்துவம் இருக்கணும், நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருக்கணும், வைப்ரேஷன் இருக்கணும். எதிர்மறை அதிர்வுகள் இருந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே கோபம், அழுகை, சண்டை இந்த மாதிரி தேவையில்லாம வரும். காரணமே தெரியாது, ஆனா நம்ம கிட்ட இருக்க ஃபால்ட் தான். சோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. அதனால இதுல இருக்கிறது மாறக்கூடாதுன்றதுனால பெரும்பாலும் இதெல்லாம் வாசிச்சிடுறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் விட்டா கூட அது பின்னால இதாயிரும். சோ அதனால இது குறித்து நம்ம பார்ப்போம். அதான் இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோடனே ஒருத்தர் பல விதமான தடங்கல்கள் ஏற்படும். அதான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்போ வந்து கஷ்டப்பட்டு கடைசி நேரம் கொண்டு வர்றாங்கன்னு வைங்க. அப்ப லாஸ்டா பினிஷிங் அப்போ இன்னுமே எக்கச்சக்க தடங்கள் வரும், முடிக்க முடியாம. அப்ப என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு நல்ல நாள்ல கிரகப்பிரவேசம் வச்சிருவோம், அப்புறமா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அது வந்து அப்படி நினைச்சிட்டு குடியேற கிரகப்பிரவேச பத்திரிக்கை அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்றாங்க. அப்ப வர்றவங்க நிறைய பேருக்கு தெரியுமே, நிறைய பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து இது முறை கிடையாது, முழுசா முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது. அதனால அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சுப காரியத்துக்கு போறப்ப அசுபமா எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்துடுறாங்க. நம்ம இதுல வந்து அப்படி சொல்ல போறது இல்லை. ஏன்னா இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஏன்னா இது வந்து ஃபாலோ பண்ணலைனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனாலதான் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு நம்ம வெளியிடுறோம். இப்ப வந்து வீடு கட்ட வந்து கல்லு, மண்ணு, செங்கல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அது எந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படின்றது நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. இப்ப பலதரப்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் வீடு கட்டுறாங்க. இப்ப இந்த பொருள்கள்லாம் முந்தி சுடுகாடா இருந்த இடமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து பொருளை கொண்டாந்து இங்க வீடு கட்டுறாங்கன்னு வைங்க. அப்ப வந்து அப்புறம் வீடு கட்டுறப்போ வெட்டி எடுத்து தொலைச்சு சிமெண்ட், இரும்பு வேலையெல்லாம் பண்றாங்க. அந்த கீழே இருக்க கிரவுண்ட் அந்த லெவலோடைய சக்தியில வந்து ஒரு அசுத்த சக்தி, ஒரு டிஸ்டர்ப்டு எஃபெக்ட் உருவாகுது. அப்ப வேலை முடிஞ்ச பிறகு ஹோமம், வாஸ்து பூஜை, பால் காட்சி, கலச பூஜை இவை அனைத்தும் செஞ்சாதான் அந்த வீடு வந்து வாழும் இடம். இல்லைன்னா வெறும் கட்டடம் தான், வெறும் பில்டிங் தான். சோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். கதவு இல்லாமல், கூரை வேலைகள் முடியாமல், தரை போடாமல், பூஜை அறை தயாராக இல்லாமல் கிரகப்பிரவேசம் செய்தால் உடல்நல பிரச்சனைகள், கட்டிய வீட்டில் தங்க முடியாமை, எதிர்பாராத செலவுகள், வீடு மாற்றும் நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா அது போய் வீடு கட்டி போன பிறகு ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ கிரகப்பிரவேசத்தின் முக்கிய அம்சங்களான கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் இவற்றை பண்டிதர்கள் செய்யும் போது சுவர், கூரை, கதவு, ஜன்னல் இவையெல்லாம் முடிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஹோம பலன் நிற்காது அப்படின்றாங்க. இப்ப சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, வீடு கட்டும் போது வாஸ்து புருஷன் அசைகிறாரு, வேலை முடிந்த பிறகுதானே அதுல அவர் நிலை பெறுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஆன்மீக ரகசியம்னா, வீடு முடிந்த பிறகுதான் அதுல பிராண சக்தி, அதாவது உயர் சக்தியை கொண்டு வர முடியும். இப்ப எனக்கு உதாரணமா இதுல வந்து ஒரு உண்மையான சம்பவம் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் கிளையண்ட் வருவாரு. அவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்தப்போ 6 ஹார்ட் பிளாக், அப்புறம் லங்ஸ் அடைப்பு எல்லாம் இருந்தது. மாடி கூட ஏற முடியாது, மாடி சிகிச்சை இது. அதுல சரி பண்ண அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்து அவர் ஒரு வீடு கட்டினாரு. அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கல, பெத்தவங்களுக்காக அமெரிக்கா வேலையை விட்டு இவங்களை பாத்துக்கணுன்றதுக்காக இங்க வந்தாரு. ஆனா நிறைய பெரிய செல்வந்தர். சோ அதனால பெரிய வீடா கட்டுவோம், ஒரு 4000 5000 பெரிய ஸ்கொயர் ஃபீட் பெரிய இடம், ஒரு 10 15 ஏக்கர் அவ்வளவு இடம், அழகர் கோயில் பக்கம் அங்க வாங்கி கட்டிட்டு இருந்தாரு. சோ அப்ப வந்து பிளான வந்து என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாரு.
அம்மா இந்த பிளான வந்து எனக்கு பூஜை பண்ணி எனக்கு கொஞ்சம் குடுங்க. நான் கட்ட போறேன் அப்படின்னு உடனே, அம்மா வந்து சாமி வந்து சொல்லுச்சு, "இல்ல இது பண்ண முடியாது. இங்க ஒரு தீய சக்தி இருக்கு" அப்படின்னுச்சு. ஒரு 400 வருஷமா அவ தற்கொலை பண்ண பெண். முந்தைய வந்து தற்கொலை பண்ண அந்த கிணற மூடியிருக்காங்க. ஆனா அந்த தற்கொலை பண்ண ஆவி அங்க தான் இருக்கு. அத வந்து வெளியேற்றி அதுக்கு வந்து உனக்கு அனுமதி குடுக்குறப்ப அது உன்னோட புருவ மத்தியில அது வரும். வந்து அது வந்து கருப்பா வரும். அது மறைஞ்சிரும். அத அப்புறம் மாரி ஹோமம் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு சேலை ஒண்ணு ஹோமத்துல தான் போடணும். அப்படிலாம் பண்ணவும் தான் அவரு வந்து ஆரம்பிச்சாரே. அதுக்கு பிறகு அந்த அந்த கருப்பு உருவம் வந்து மறைஞ்சிருச்சு. அந்த பேய் போன பிறகு தான் அதுக்கு பிறகு ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு நெறைய பிரச்சனைகள். 1 வருஷத்துல முடிக்க முடியல. அப்ப வேற இந்த மாரி தான் கிரகப்பிரவேசம் வச்சுட்டாரு. ஏன்னா ரொம்ப பெரிய வீடே முடிக்க முடியல அப்டின்னுட்டு. அப்புறம் வந்து எனக்கு ஒரு 1 வருஷம் வச்சிருந்தாரு. அப்ப கூட போயிருந்தேன். அவரு இன்வைட் பண்ணதுனால. அப்புறம் வந்து திரும்பவும் சொன்னாரு, "அம்மா என்னால முடிக்கவே முடியலம்மா. இன்னும் இவ்ளோ வேலைகள் இருக்கு. என்னன்னே தெரியல. ஒரே தடங்கலா வருது" அப்டின்னாரு. அப்ப வந்து ஒரு ஹோமம் போய் பண்ணோம். ஏன்னா, அதுக்கு அவசியம் வந்து நேரிட்டது. அத பண்ணிட்டு அப்புறம் தான் அவருக்கே அதெல்லாம் தெரியும். ஓனர்களுக்கு வந்து நம்ம சரி பண்றோம் அப்படின்றது, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டு மூட் அது மாரிலாம் வரும். ஸோ, அதனால அப்படி பண்ணி சரி பண்ணோம். ஸோ, அது மாரி உண்மையாவே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. வீடு வாங்குற இடத்துல அந்த கிளென்ஸ் பண்ணணும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப வந்து இப்ப பால் காய்ச்சி, ஹோமம் செஞ்சு, மந்திரங்கள செஞ்சு வீட்ட கோவில் மாரி மெருகேற்றுறாங்க. சக்திய நிலைநிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப லட்சுமி குடிபுக மாடு, கன்று இதெல்லாம் வரவழைக்கிறாங்க. கிரகப்பிரவேசத்தின் போது. சாஸ்திர விதிகளின்படி பிரவேசத்தின் போது என்னென்ன முடிஞ்சிருக்கணும்? இப்ப இவரு கஷ்டப்பட்டார் இல்லையா? அது மாரிலாம் இல்லாம. சோ முக்கிய நிலைக்கதவு இருக்க வேண்டும். கூரை வேலைகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். சுவர் வேலைகள் முடிந்து ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் வீடு இன்னும் அபூரணம் தான். அப்ப கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. அடுத்து சமையலறை தயாராக இருக்க வேண்டும். பால் காய்ச்சிய பின் முதல் சமையல் செய்ய வேண்டும். அடுப்பு வைக்க இடம் விட்ட வேண்டும். தண்ணீர் வசதி இருக்கணும். சமையல் இல்லாத செய்ய இல்லாத வீட்ல கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுகள். பூஜை அறை அல்லது ஈசன் இடம் இருக்கணும். பூஜை செய்ய இடம், கலசம் வைக்க இடம், ஹோமம் செய்ய இடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முழு பாலிஷ் சில பேர் பாலிஷ் 2வது பாலிஷ், 3வது அப்புறம் போடுவாங்க இல்லையா? போடப்படாவிட்டாலும் தரை போடப்பட்டிருக்க வேண்டும். மின்சாரம் இருக்கணும். தண்ணீர் வரணும். கழிப்பறை வந்து பயன்பாட்டுக்கு தயாரா இருக்கணும். இல்லை என்றால் அது வாழ தகுதியான வீடு இல்லை அப்படின்னு தான் கருதப்படும் சாஸ்திரப்படி. கிரகப்பிரவேசம் முடிந்த பிறகு வீட்டை பூட்டிக் கொண்டு போகக்கூடாது. குறைந்தது ஒருவராவது தங்க வேண்டும். அப்போதுதான் பூஜைகள், ஹோமங்கள் செய்த சக்தி நிலைக்கும். இல்லை என்றால் வாஸ்து பலன் வந்து குறையும். 3 அல்லது 5 நாட்கள் விளக்கேற்றி வந்த லட்சுமியை நிலை கொள்ள வைக்க வேண்டும். அக்னி சக்தியும் நிலை பெறும். முதல் சமையலாக பால் காய்ச்சிய பின் சர்க்கரை பொங்கல் அல்லது சாதம் நம்ம வீட்டிலேயே செய்யணும். சமைச்சு அன்னபூர்ணியை வாசம் செய்விக்க வேண்டும். ஹோட்டல் சாப்பாடு அதன் பின்னர் தான் போடலாம். முதல் நாட்களில் சண்டைகள், அழுகை, கோபம், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன்னா அது வீட்ல அசுத்த எதிர்வினை உருவாக்கும். நேர்மறை அதிர்வுகளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர அமைதி, சந்தோஷம், இறுக்கமற்ற சூழ்நிலை இருக்கணும். வீட்ல குடிபுகுந்த பின் காலை, மாலை விளக்கேற்றணும். குறிப்பா மாலை விளக்கு முக்கியம். விளக்கம் ஏன்னா விளக்கு இருக்கிற இடத்துல தான் அன்னை மகாலட்சுமி இருப்பார்கள். இருளடைய விட்டால் தரித்திரம் தான் இருக்கும். அடுத்து சுத்தமான இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அதனால காலை வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடணும். குப்பை சேர விடக்கூடாது. இப்பலாம் வீட்ல சமையல் செய்றதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்ப வர ஜெனரேஷன்லாம். இப்ப மலேசியாலாம் போனீங்கன்னா, அங்க சமையல் ரூமே கிடையாது. வேலைக்கு போவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, வீட்ல வந்து படுத்துக்குவாங்க. அப்படிதான் நெறைய இருக்கு. இப்ப அந்த டைப் இங்கேயும் வருது. ஏன்னா பெண்களுக்கு வந்து சமையல் செய்றத நெறைய பேர் வெறுக்குறாங்க. ஒரு குக்கிங் ஒரு லேடி நம்ம சொல்லி தருவாங்க. அவங்கலாம் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு சோறு வைக்க கூட தெரியலங்க. ஒரு காய் வைக்க தெரியல. அதுல இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்றாங்க. அது செய்ய சோம்பல் படுறதா மைண்ட அப்ளை பண்ண கூட பிடிக்கல. சரி அப்படி வேலைக்கு ஆள் வச்சு சமைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனநிலைப்படி கோபம், வெறுப்பு, பகை, காழ்ப்புணர்ச்சி இது மாரி எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அது எல்லாம் தான் அந்த சாப்பாட்டுல வந்து போகும். அந்த சமையல்ல இருக்கிறது வந்து அந்த அசுத்த எண்ணங்கள் சமையல் செஞ்சு சாப்பிடுறவங்க. அந்த வேலை செய்றவங்க அவங்க எண்ணங்கள் என்ன வச்சு சமைச்சாங்களோ, அத வந்து உண்பவங்களுக்கும் அசுத்த எண்ணங்கள உருவாக்குது. அதோட அசைவ உணவு உண்றவங்க வீட்ல வந்து வாயில்லா ஜீவன்கள வதைக்கிறாங்க. அது அச்சம், வெறுப்பு, பயம் இதோட மரணிக்குது. அப்போ அதனால ஏற்பட்ட உபாதைகளின் தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால அந்த வீட்டுக்கு போனோனே பல சண்டை, பிரச்சனை, உடல்நலக் குறைவு இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். முந்திலாம் கல்யாண வீடுல கட்டாயமா நான் வெஜிடேரியன் போட மாட்டாங்க. இப்ப கல்யாண வீடுலயும் போடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 15, 20 வருஷத்துல எப்படி மாறி இருக்கிறாங்க.
சோ கிரகப்பிரவேசம் முடிந்த பிறகு கல்யாணம், அன்னதானம், பசுக்களுக்கு உணவு, ஏழைகளுக்கு உணவு, உடை தானம், கோவிலுக்கு காணிக்கை. இதெல்லாம் செலுத்தினோம்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறோம். அந்த மாதிரி நல்ல அதிர்வுகள் கிடைக்கும். நல்ல நாள், நல்ல லக்னம், நல்ல லக்னத்துல தான் நான் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்னாலே வீடு கட்ட நிலம் வாங்கும்போது பூமி சக்தி வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வாங்கணும். எல்லா நிலமும் ஒரே மாரி இருக்காது. சில இடத்துல நல்ல அதிர்வு இருக்கும். அந்த இடத்துல வீடு கட்டினா குடும்பத்துல வசதிகள் பெருகி நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால தான் முன்பு வந்து மண் பார்த்து, திசை பார்த்து, வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவாங்க. பூமி பூஜை நடக்கிற அந்த நிலம் வந்து நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பகுதியா, கோயில்களுக்கு அருகில் உள்ள பகுதியான்னு பார்க்கணும். இப்ப நிலம் வாங்கி வீடு கட்ட வசதியற்றவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்ப அவங்க அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வீடு வாங்குறாங்க. அல்லது வீடு மாற்றியும் குடிபுகுறாங்க. அதாவது பழைய ஃபிளாட், அதாவது ஒற்றை குடியிருப்பு வாங்குபவர்களா இருந்தாலும் சரி, குடிபுகுபவர்களாக, அதாவது புதுசா வீடு வாங்கி குடிபுகுபவர்களா இருந்தாலும் சரி, சில நியமங்களை கட்டாயம் கடைபிடித்து வாங்க அல்லது வாடகைக்கு என்று செல்ல வேண்டும். புதிதாக கட்டப்பெற்று வாங்க பெற்றதுன்னா, இடம் வாங்கி செய்யப்பட்ட முன்னால சொன்ன ஹோமங்கள் எல்லாமே கட்டாயமா பண்ணணும். அப்ப கைமாறி வாங்கப்படுது. ஒருத்தரு வித்துறாரு அவர் வாங்குன வீட அப்படின்றப்ப, அங்க வாழ்ந்த இடத்துல உள்ள எதிர்மறை அதிர்வுகள வந்து மொத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னால நெறைய பேர் வந்து இப்ப நெறைய சூசைட்கள் இந்த மாரிலாம் நடக்குது. விஷம் சாப்பிட்டு சாகுறாங்க. தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. இந்த மாரினாலே நெறைய பேர் வீட விக்கிறாங்க. ஏன்னா, அந்த இடத்துல தீய சக்திகள் இருக்கும். அதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா, அந்த ஆவி வந்து அதற்கு குறிப்பிட்ட காலம் வரை அது அங்க தான் இருக்குமே. அதனால அதனால நெறைய பிரச்சனைகள் வரும். கொலை, கொள்ளை இந்த மாரி சம்பவங்கள்லாம் மக்களுக்கு அந்த அதிர்ச்சி இருக்கும். கொலை, கொள்ளைலாம் நடந்த இடத்துல. அப்ப அதனால அந்த வீட்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் வீடு விக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம அதெல்லாம் நல்லா ஆராயணும். அப்புறம் வந்து ஏன்னா அவங்கள வந்து இந்த புதுசா அந்த இருக்கிற தீய சக்தி வந்து அவங்களையும் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன தூண்டிட்டு இருக்கும். இப்ப இது வந்து ஒரு உண்மையாவே ஒரு நிகழ்ந்த நிகழ்வை பார்ப்போம். அகத்தியர் ஜீவனாடியில ஹனுமதாசர் நாடி செல்லும் கதைகள்ல இந்த இது வந்தது. அதாவது ஒருத்தர் வந்து வீடு மாத்தி போறாரு. போயிட்டு அவருக்கு சின்ன 1 வயசு குழந்தை இருந்திருக்கு. அத கட்டில்ல போட்டிருக்காரு. போடவும் அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே அது இறந்து போயிடுது. என்ன இதுன்னு தெரியல. எப்படி இறந்துச்சு? என்ன ஏதுன்னு. அப்ப அவரு வந்து அகத்தியர் ஜீவனாடியில இவர்ட்ட போய் கேட்கிறாரு. அப்ப வந்து சொல்றாங்க, இந்த வீட காலி பண்ணவன் வந்து ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிருக்கான். அவன் காலி பண்ண சொல்லி எடுத்தடிக்காம கோர்ட்ல போயி கேஸ் எல்லாம் போட்டு அப்புறமா காலி பண்ண வச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு ரொம்ப கோபமாயிருது. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் பண்ணி ஒரு தகடு, எந்திர தகட வந்து ஒரு ஒரு கல்ல மட்டும் பேத்து எடுத்து அதுக்குள்ள 2 அடி ஆழத்துல புதைச்சு திரும்ப பூசி வச்சுட்டான். அவ்வளவு தூரம் வன்மம் அவன் மனசுல. அப்ப அந்த ரூம்ல போய் அந்த குழந்தைய வச்சிருக்கவும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி அத பாதிச்சு, சின்ன குழந்தை தானே அது இறந்து போயிருச்சு. அது இப்ப வந்து சொல்லி அத எடுத்து அப்புறம் போட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து கணபதி ஹோமம் இந்த மாதிரி முதவே ஹோமம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா, இந்த மாதிரியா பிரச்சனைகள் வராது அப்படின்றாரு. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிய வந்து அது எடுத்துரும். அதனால சாதாரணமா நீங்க போனீங்கனாலுமே, புதுசா ஒரு வீடு குடி புகுந்தீங்கனாலுமே, இந்த மாதிரியான இது போறது. ஏன்னா நமக்கு தெரியாது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது. அதனால இப்படி பண்றது சரி அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லியிருக்காரு. அதனால பல விஷயங்கள வந்து நம்ம ஆராயணும். இன்னும் அந்த வீடு மாத்தி போறப்போ, வீட நல்லா பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா வேற ஆள் இருந்த வீடு. வீட வந்து கழுவி கதவுகள், ஜன்னல்கள் சூரிய வெளிச்சம் நல்லா காற்று புகுற மாரி வைக்கணும். அப்ப வந்து தீய சக்திகள் இருந்தா அது வந்து வெளியேறிரும். தரைய உப்பு நீர்ல கழுவணும். அது பிராணிக்கு இதுக்கே சொல்லுவாங்க. உப்பு நீர் தான் ரொம்ப முக்கியம். உப்பு நீர்ல கழுவுறப்பவும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிரும். அவை எதிர்மறை எண்ணங்கள், பல உணர்வுகளை இவற்றை நீக்கி நல்ல அதிர்வுகள உருவாக்கும். இதெல்லாம் பண்ணோம். ஹோமங்கள் செய்து வீட்ல குடி புகுந்த பின்னரும் அதோட முடியாது. சில நாட்கள் பச்சை கற்பூரம், சூடம், சாம்பிராணி போன்றவை ஏற்றி பஜனை பாடல், தியானம் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். தவிர நமக்கு உள்ளுணர்வு வந்து நமக்கு அடிக்கடி உதவி செய்யும். இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப வீடு வாங்க அல்லது குடியேறதுக்கு முன்னால அந்த வீட்ட நம்ம பார்ப்போம். அப்ப ஒரு நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ள போயி கண்ண மூடி தியானிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சோனே அமைதியான, நல்ல இதமான உணர்வு இருக்கா? அல்லது நெருடலான மன அழுத்தம், நிம்மதியற்ற தன்மையை உணர்கிறேனா? அப்படின்ட்டு நம்மளே வந்து ஒரு நிமிஷம் தியானிச்சு பார்க்கணும். அப்புறம் வீட்ல சூரிய வெளிச்சம், காத்து இருக்குதா? துர்வாடை இல்லையா? கதவு, தரை, கூரை நல்ல நிலையில இருக்கா? விரிசல்கள், நீர் உழுத்து இருக்கா? அதிக சந்தடி நிறைஞ்ச இடம்னா தூசி, சத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
அவை இல்லாத அல்லது குறைவான இடமா? அப்புறம் இன்னும் முக்கியமானது என்னன்னா, விற்பவர் அல்லது வாடகை கொடுப்பவர் வந்து வில்லங்கமானவரா? அல்லது இந்த பிரச்சனைகள் உருவாக்காதவரான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்த பிறகு 1 வருஷத்துல காலி பண்ணு, 2 வருஷத்துல காலி பண்ணலாம் இப்ப ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சற்றே வீட்டில் அமைந்து நல்ல அக்ரிமெண்ட் எல்லாம் ஒழுங்கா பார்த்து போடணும். அப்ப வந்து வீட்ல அமைஞ்சு வீட்ல அமர்ந்து ஒரு சூடத்த பொருத்தி நம்மளே தியானம் பண்ணி அந்த பரம்பொருள வந்து தியானிக்கணும். ஏன்னா இறையருள், பக்தி, தியானம் இதுதான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டக்கூடியது எப்பவுமே. அத நம்ம வந்து உணரணும். பிறர் சொல்றதையும் கேட்க தேவையில்ல. கடவுளுக்கும் நமக்குள்ள நேரடி தொடர்பு இந்த தியானம் மூலமா. ஒரு சூடத்த பொருத்தி வச்சுட்டு, இறைவன வந்து தியானிச்சோம் அப்படின்னாவே, நமக்கு வந்து நல்ல வழி வந்து கிடைக்கும். அதனால எல்லாரும் சுபமா ஆரம்பிங்க. வீடு கட்டுற விஷயமோ, வீடு மாத்துற விஷயமோ. அப்ப வந்து இந்த மாதிரியே சுபமா கடவுள பிரார்த்திச்சு எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே சுபமா முடியறதுக்கு அந்த பரம்பொருளே உங்களுக்கு உதவுவார். ஓம் சாந்தி. வேற சரி. எதுவும் சந்தேகம் இருந்தா நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். கண்டிப்பா சிஸ்டர். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.